உரைமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். கோவையில் ஒரு கிறிஸ்மஸ் விழா கொண்டாடப்பட்டது. அதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பங்கு பெற்றார்கள். இந்த தடவையும் அங்கே பேசும்பொழுது நான் பெருமையோடு சொல்லிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன். நான் ஏற்கனவே சொன்னேன், கலந்த முறையும் சொன்னேன். அப்போ அது சங்கிகளுக்கெல்லாம் ஒரே எரிச்சலாக இருந்தது. இந்த தடவையும் நான் சொல்கிறேன், நான் கிறிஸ்தவன்றதில் எனக்கு ரொம்ப பெருமை, நான் பெருமைப்படுறேன். இந்த விழான்றதே, கிறிஸ்மஸ் விழாங்கிறதே உலகம் முழுவதும் கொண்டாடுற ஒரு விழா, ஒரு மகிழ்ச்சியான விழா. அதனால நானும் இதை ரொம்ப பெருமையா இதுல கலந்துக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். இது எதற்காக திரும்ப திரும்ப இதை அழுத்தம் திருத்தமாக துணை முதல்வர் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும், இதை சொல்றதுனால இன்னொருக்கு எரிச்சலை ஏற்படுத்துதுன்னா அதை நான் கண்டிப்பா சொல்லுவேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது எந்த மாதிரியான ஒரு சிந்தனையோட, எந்த ஒரு உணர்வோட இதை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை தாண்டி இப்ப இந்துக்களை சீண்டுகிறாரா? ஒவ்வொரு வாட்டியும் நான் கிறிஸ்தவன், நான் மைனாரிட்டிஸ் ஓட்டு எங்களுக்கு முக்கியம், மைனாரிட்டிஸ் சிறுபான்மை சமூகத்தினர் எங்களுக்கு முக்கியம், நீங்க தான் எங்களுக்கு அரண், நாங்க உங்களுக்கு அரண் அப்படின்றத திரும்ப திரும்ப இவங்க சொல்றது மூலம் பெரும்பான்மையான இந்து சமூகத்தை சீண்டுகிறாரா அப்படின்ற கேள்வியும் இதுல இருக்கு. இது தொடர்பாகத்தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். நம்ம இரண்டு கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க இணையம் வழியாக. ஒருவர் அரசியல் விமர்சகர் திரு நித்யானந்தம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றொருவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெயகண்ணன் அவர்கள். வணக்கம் சார். ஜெயகண்ணன் சார், உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஒவ்வொரு வாட்டியும் ஏன் சார் நான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன? ஒரு எந்த மதம், எல்லாருக்குமே ஏதோ ஒரு மதம் சார்ந்துதான் ஒவ்வொருத்தரும் இருக்காங்க. அதை ஏன் திரும்ப திரும்ப சொல்லணும்னு நினைக்கிறாரு? இல்ல ஒரே ஸ்பீச்சே தான் எப்பயுமே பேசுறாரான்னு தெரியல. 2022லயும் இதை பேசியிருக்காரு, 2023லயும் இதை பேசியிருக்காரு. சேம் ஸ்பீச் இப்ப 2024லயும் நம்ம பார்க்கிறோம். எதுக்காக இதை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் உதயநிதி அவர்களுக்கு என்ன அவர் சொல்ல நினைக்கிறாரு? பெரும்பான்மை சமூகத்திற்கு என்ன சொல்ல நினைக்கிறார்? இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாது. இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சுல எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பேச்சு தான், சரிங்களா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய கருத்து என்பது, தன்னை கிறிஸ்தவர் என்று சொல்வதன் போது இன்னொரு செய்தியும் சொல்றாரு. நீங்க கிறிஸ்தவர் என்று நினைத்துக் கொண்டால் கிறிஸ்தவர், இஸ்லாமியர் என்று நினைத்துக் கொண்டால் இஸ்லாமியர், இந்து என்று நினைத்தால் இது பாத்தீங்கன்னா மானுட நேயத்தை பேசுவது. இல்ல சார், இத நீங்க எதுவுமே சொல்லாமலே பேசலாமே. இது நீங்க மதமா சொல்லி பேசுறீங்கன்னா, நீங்க மத சார்பின்மைன்னு சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு தடவையும் மதத்தை ஞாபகப்படுத்துறீங்களே, எதுக்குன்னு தான் கேள்வியே. அதாவது சமூக நீதி, மத சார்பின்மை, இதுதான நோக்கம் திராவிட மாடல் அரசுன்னு அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். சோ அப்படி இருக்கும் பொழுது அது திரும்ப திரும்ப ஒரு மதத்தை சுட்டி காட்டி பேச வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? அது என்ன விழாவாக இருக்கட்டும், நீங்க விழாக்கு போறீங்க, கண்டிப்பா கிறிஸ்துமஸ் நல்ல விழா தான், நிச்சயமா யாருமே மறுக்கிறதுக்கு இல்ல, எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விழா தான். அப்ப கலந்துக்கிறாரு, பேசுறாரு, ரைட்டு. ஆனா இத இன்னொருத்தருக்கு எரிச்சலா இருக்கு, அதனால நான் திரும்ப சொல்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்ன நோக்கத்தோட சொல்லப்படுகிறது? அதாவது ஒரு குறிப்பிட்ட, அதாவது அரசு விழாவில் எங்கேயாவது பாத்தீங்கன்னா துணை முதல்வர் இது மாதிரி பேசி இருக்கிறாரான்னு பாக்கணும், சரிங்களா? இது உங்களுக்கு கிறிஸ்துமஸ் தனி நிகழ்ச்சி, அது ஒரு அமைப்பு சார்பாக வழங்கப்பட்டிருக்க நிகழ்ச்சியில இவர் ஒரு திமுகவோட இளைஞர் அணி செயலாளராக கலந்து கொள்கிறார். இன்னொன்று, அவர் ஒரு பொது மனிதராக கலந்து கொள்கிறார். இந்த இடத்துல நீங்க இதைத்தான் பேசணும், அதை தான் பேசணும், நீங்க புரோட்டோகால் விதிக்க முடியாது. துணை முதலமைச்சர் என்பவர் தமிழ்நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கழக இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். இன்னொன்று, அந்த நிகழ்ச்சி என்பது ஒரு தனியார் நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி அல்ல. அரசு நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட மதச்சார்பு, இப்ப பாரதிய ஜனதா அரசு நிகழ்ச்சிகள்ல தொடர்ச்சியா இந்து சமூகத்தை பற்றி பேசுவது போல, இந்துத்துவாவை பேசுவது போல திராவிட முன்னேற்ற கழகத்துல யாரும் பேசுறது கிடையாது. இன்னொன்று, குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறை நிகழ்வுகள் நடக்கின்ற போது இந்துத்துவாவை சார்ந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களுக்கு முற்றிலுமாக இந்து ஓட்டுகள் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கிடைத்து விடுகிறது என்பதற்காக தொடர்ச்சியாக கட்டவிழ்த்தப்படுகிற செய்திதான் இதை தவிர வேறொன்றும் கிடையாது.
இல்ல இப்ப சிறுபான்மையினர் ஓட்டு பறி போயிடுமோன்னு ஏதாவது ஒரு அச்சம் இருக்கா? ஏன்னா திரும்ப திரும்ப இதையே வந்து சொல்றீங்க. 200ல வெல்வோம்னு சொல்கிறார் முதல்வர். அவர் உங்களை நம்பிதான் சொல்லியிருக்காரு. நீங்க எங்களுக்கு அரணா இருப்பீங்கன்னு தான் சொல்லியிருக்காருன்னு அங்கேயும் அதுதான் பேசுறாரு. சோ எங்கேயாவது ஓட்டு பிரிஞ்சிருமோன்ற ஒரு பயம் இருக்கா இப்போ? அப்படி அப்படி யாருக்காகவும் வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் போயிரும் நினைச்சு பேச வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது முதலே சிறுபான்மையினர் நலனுக்காகவும் சிறுபான்மையினுடைய பாதுகாப்புக்காகவும் உழைக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அரசியலுக்காகவோ ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காகவோ இல்ல சட்டமன்ற தொகுதிகளின் சீட்டுகளுக்காகவோ பாராளுமன்ற தொகுதி சீட்டுகளுக்காகவோ சிறுபான்மையினரை ஆதரித்து பேச வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. இன்னொரு செய்தி முக்கியமாக நீங்கள் குறிப்பிட சிறுபான்மையினர் நலனை பேணி பார்க்கக்கூடிய இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருப்பதால் தான் அகில இந்திய அளவில் சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு ஓரளவிற்காவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது தொடர்ந்து சொல்வோம், சிறுபான்மையினர் நலனை ஆதரிக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதற்காக வெகுஜனமும் இருக்கக்கூடிய இந்து சமய மக்களை எந்த இடத்திலும் குறைத்து மதிப்பிடுவதாக நீங்க நினைத்து விடக்கூடாது. எல்லா சமூகத்தையும் அரவணைத்து செல்லக்கூடிய கட்சியாக இருக்கின்ற காரணத்தால் வேறு எதுவும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க சொல்ல முடியாது. அதற்காக தொடர்ச்சியாக துணை முதல்வர் தனி நிகழ்ச்சிகள் தனியார் நிகழ்ச்சிகளில் பேசுவதையெல்லாம் நீங்கள் பெரிதுபடுத்தினால் தொடர்ச்சியாக அது உங்களுக்கு தான் எதிராக முடியும் இல்லையா, துணை முதல்வருக்கு கிடையாது என்பதை இங்கே நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். ரைட். இந்த இடத்துல நித்யானந்தம் சார், அதாவது நான் கிறிஸ்தவன், அவர் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கறத அவர் ஒத்துக்கிறாரு. அத வந்து அவர் கிறிஸ்துமஸ் விழாவில் ஒரு வெளிப்படுத்துறாரு. அது ஒரு அரசு நிகழ்ச்சி கூட இல்ல. ஆனால் கடந்த முறை நான் சொன்ன போதே சங்கிகளுக்கு எரிச்சலாக இருந்தது. இந்த மத வெறுப்பை தூண்டுபவர்கள் உடனே சமூக வலைதளத்துல பேசுறாங்க அப்படின்லாம் வந்து துணை முதல்வர் சொல்றாரு. அப்படி என்ன எரிச்சல் வந்து வந்துடுச்சு? ஏன் இந்த மாதிரியான ஒரு அவர் கிறிஸ்டியன் சொல்றதுல அவர் பெருமைப்படுறாரு, இதுல மற்ற சமூகத்தினருக்கு என்ன பிரச்சனை இருக்க முடியும்? ஏன் எங்க இருந்து அந்த எரிச்சல்ங்கிறது வருது? உரைகள் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கிகளுக்கு எரிச்சல் என்பது உதயநிதி ஸ்டாலினுடைய கற்பனை. சங்கிகள் இதையெல்லாம் எரிச்சல் என்று எடுத்துக்கொண்டால் எத்தனையோ புழுதிவாரி இந்துக்களை எல்லாம் கேவலப்படுத்தி கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஐயப்பன் வரை பேசக்கூடியதெல்லாம் இருக்கிறது. உதயநிதி ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே பேசல. உதயநிதி என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவங்கிறார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவர் கிறிஸ்துவராக இருந்தால் அரசு குறிப்பில் அவர் கிறிஸ்துவராக மாற்றிக்கொண்டாரா என்பது நாம் கேள்வி கேட்கின்ற ஒன்றாகத்தான் இருக்கும். அவர் ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கிறார். அதுல எந்த குறையும் கிடையாது. இந்த நாட்டினுடைய மைந்தர், இந்த மண்ணின் மைந்தர். அதனால கிறிஸ்துவர்களா இருக்கிறதோ முஸ்லிம்களா இருக்கிறதோ இந்த நாட்டுக்கு விரோதமானவர்களோ இந்த மண்ணுக்கு சொந்தமானவர்கள் அல்ல என்பதோ நம்முடைய கருத்து அல்ல. எல்லோரும் இந்த நாட்டினுடைய குடிமக்கள். அப்படி இருக்கின்ற பொழுது தனித்தனியாக ஒருவருக்கும் சலுகைகள் கொடுப்பது, மதத்தின் அடிப்படையிலே சலுகைகள் கொடுப்பது, இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து விட வேண்டும். அப்படி கிறிஸ்துவர்களுக்கோ இஸ்லாமியர்களுக்கோ பெரும் பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த நாட்டிலே மற்ற நாட்டை காட்டிலும் இஸ்லாமியர்கள் நலமாகத்தான் இருக்கிறார்கள் என்று பல இஸ்லாமிய பெரியோர்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிகழ்ச்சியிலேயே பேசுறாரு அவரு. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒரு விழால பேசும் பொழுது இஸ்லாமியர்களை பற்றி தவறாக பேசுகிறார். இப்ப நாங்க அவரே பதவி நீக்கம் பண்ணணும்ட்டு வந்து கோரிக்கையை வைக்க நாடாளுமன்றத்துல வைக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் அது சொல்றாரு. அப்ப அவங்க இந்து சமூகத்தை சார்ந்தவர்கள் பிற மதத்தை பத்தி பேசும்போது பிற மதத்தை சார்ந்தவர்கள் பேசுவது அப்படிங்கறதும் ஒரு இயல்பாகத்தானே நம்ம பார்க்கணும். இஸ்லாமியரை பத்தி ஒரு நீதிபதி பேசிவிட்டார் என்பதற்காக பாராளுமன்றத்தில் கேட்போம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களின் ஒருவராக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜா அவர்களும் கனிமொழி அவர்களும் எத்தனை முறை இந்துக்களை இந்து கடவுளை நிந்தித்து பேசியிருக்கின்றார்கள் என்பதை பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அப்படி இருக்கிறவர்கள் மீது நாம் ஏன் பாராளுமன்றத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இவர்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் பொதுவானவர்கள் அல்ல. இவர்களை சொல்லும் பொழுது இப்ப பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் சிறுபான்மையினருக்கு அரணாக பாதுகாப்பு அரணாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையினருக்கு நீங்க என்ன பாதுகாப்பு? இந்த நாட்டு அரசியலமைப்பு அவங்களுக்கு சட்டத்தில் பாதுகாப்பு கொடுக்கலையா? இந்த நாட்டு தலைவர்கள் பாதுகாப்பு கொடுக்கலையா? பாரதிய ஜனதா கட்சியில சிறுபான்மையினர்கள் இல்லையா? அதனால இவங்க என்னமோ சிறுபான்மையினருக்கு பாதுகாக்கக்கூடியவர்கள் இவர்கள் மட்டும்தான் என்பது போல இது நாடு முழுவதும் இவர்களுடைய பாதுகாப்பினால்தான் இஸ்லாமியர்கள் சுகமாக இருக்கிறார்கள், ஆபத்தின்றி இருக்கிறார்கள் என்ற ஒரு கற்பனையும் தட்டிவிட்டிருக்கிறார்கள். இந்திய கூட்டணியிலே ஒரு உறுப்பினராக, அகில இந்திய கூட்டணியிலே ஒரு உறுப்பினராக இருந்தும் கூட
அகில இந்திய அளவில் எந்த அரசியல் மேடைகளுக்கும் பிரச்சாரத்துக்கு கூட செல்லாதது தமிழ்நாட்டு தலைவர், இந்திய கூட்டணி தலைவர்கள். இவர்களுக்கு மற்ற தமிழ்நாட்டை தவிர மற்றதை பற்றி சிந்தனையே கிடையாது. இவர்களுக்கு என்னைக்கு இருந்திருக்கிறது தேசத்தினுடைய சிந்தனை? ஒரு நாளும் கிடையாது. பிரிவினை பிரிவினை பிரிவினை. ஆக இப்படி பிரிவினை பேசக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களுக்கு இவர்கள் தான் பாதுகாப்பு எடுத்துதான் ஒரு கேள்வி கேட்க. இஸ்லாமியருக்கு ஒரு பிரச்சனை, அனைத்து கட்சிகளும் போகின்றன. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அனைத்து கட்சியும் போய், பாஜக உள்பட சொல்றேன். ஆனால் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை. அங்கே வருவது ஒரு கட்சியாகத்தானே இருக்கிறது. இஸ்லாமியர்களுக்காகவும் கிறிஸ்தவர்களுக்காகவும் சென்ற அதே பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கு பிரச்சனைக்கும் வருகிறது. ஆனால் மற்ற கட்சிகள் வருகின்றனவா என்றால் இல்லை. அதாவது சிறுபான்மையினர் பெருமளவுல வாக்களிக்கிறதுங்கிறது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுக்காகத்தான் இருக்கு. திமுக நாங்க தான் சொன்னாலும் கூட அதிமுகவுக்கும் அது போய் கொண்டுதான் இருக்கு. சோ அவங்களதான் நம்புறாங்க. பிஜேபின்னு பேசும்பொழுது இது ஒரு இந்துத்துவா அப்படின்னு ஒரு மக்கள் இன்னமும் கொஞ்சம் அதை வேறுபடுத்தி தானே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதன் விளைவா தானே கொஞ்சம் கொஞ்சமா தானே வாக்கு சதவிகிதம் உயர்ந்து. இங்க பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ, காங்கிரசுக்கோ ஆதரிக்கிறார்கள். பாரதிய ஜனதாவுக்கு மிக குறைந்த அளவில் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி ஆதரவு வேண்டாம் இருக்கலாம். ஒருவேளை இருக்கலாம் தான், அதுவும் சொல்றேன். ஏன்னா உறுதியா நான் சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கின்ற பொழுது அவர்கள் வாக்கு வங்கிக்காக இவர்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான எடுத்துக்காட்டும் ஒரு நியாயம் தெரியுது. நமக்கு பட்டவர்த்தனமாக கண்களிலே தெரிகிறது. எனவே அந்த மாதிரியான வாக்கு வங்கியிலே தாஜா செய்துவிட்டு இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களையும் நம்மோட இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு கிடையாது. தேச சிந்தனையோடு, தேசிய சிந்தனையோடு நம்முடைய தேசம் ஒன்று, நாம் எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்லுகின்ற ஒரு படிப்பை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்க வேண்டும் என்று கருதுகிறோம். தமிழ்நாட்டில் இந்துக்களே பெரும்பான்மையாக பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறதில்ல. அப்படி இருக்கின்ற பொழுது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் ஆதரிக்கவில்லை என்று குற்றம் சாட்டுவது எப்படி நியாயமா இருக்கும்? அதனால தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் போக வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது. ஒரு பாராளுமன்ற தொகுதியிலும் தனியாக நின்று வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. 3 பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றோம், இல்லை என்று சொல்லி எப்பொழுதாவது அது நடக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய கடந்த தேர்தல்களில் பார்த்தா, அண்மை தேர்தல்களிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னால் இந்துக்களும் பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக வாக்களிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். இந்துக்கள் 80 விழுக்காடு இருந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு மொத்தமாக இந்துக்களுடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அவங்க நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருப்பார்கள் எல்லா இடங்களிலும். அப்படி நினைப்பதற்கான எண்ணத்தை இவர்கள் கொடுக்கவில்லை. பிரிந்து விடக்கூடாது என்றுதான் சொல்கிறார்கள். ஒன்று சேர வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஜாதி பார்க்க கூடாது, மதம் பார்க்க கூடாது என்றுதான் பாஜக சொல்லிக் கொண்டிருக்கிறது. உடனே இந்துக்களை ஒன்றிணைக்கிறார்கள் என்ற ஒரு பழியை சுமத்துகிறார்கள். இந்துக்களை எல்லாம் ஒன்றிணைப்பது தவறா? இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் இந்துக்களையும் எல்லோரையும் ஒன்றிணைப்போம், இதுல என்ன தவறு இருக்கு? இப்ப ஜாதி பிரிவினையோடு இருக்கிறார்கள் என்று நீங்கள் தான் குற்றம் சாட்டுகிறீர்கள். அப்படி ஜாதி பிரிவினை எல்லாம் இருக்கக்கூடாது, ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வது ஒரு குறையா? இது என்ன நியாயம்? சரி சார், ஜெயகணன் சார், இந்த இடத்துல இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தா கண்டிப்பா அத பத்தி பேச மறுக்குதே எல்லா கட்சிகளும். இங்க பிஜேபி மட்டும்தான் அதுக்கு முன்னாடி வருது அப்படின்ற ஒரு நிச்சயமா ஒரு வேலிட் பாயிண்ட் தான் நித்யானந்தன் பேசியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம், இஸ்லாமியர்கள் தங்களை இஸ்லாமியர்கள் என்று பெருமைப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தவறில்லை. கிறிஸ்துவர்கள் தாங்கள் கிறிஸ்துவர், ஏன் மதம் மாறிய கிறிஸ்துவன் நம்முடைய காதலித்து திருமணம் செய்து கொண்ட காரணத்தினால என் மனைவி கிறிஸ்துவ, அதனால் நான் கிறிஸ்துவன் என்று பெருமையாக பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஹிந்து, நான் ஒரு ஹிந்து என்று சொன்னால் அவனுக்கு மதவாத முத்திரை குத்தப்படுகிறது, சங்கி என்று சொல்லப்படுகிறது. அதன் ரகசியம் என்ன? அதன் பதட்டத்தினுடைய காரணம் என்ன? ஒரு ஹிந்து தன்னை ஹிந்து என்று சொல்லிக் கொள்ளக்கூடாதா? நான் தவறு என்று சொல்லவில்லை. நீ இந்தியன் என்று சொல்லிக்கொள், நான் இந்தியன் என்று சொல்லிக் கொள்வது பெருமைப்படுகிறோம். நான் தமிழன் என்று சொல்லு, நீ தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறோம். இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனையும் இல்லை. இதுல இந்த அழுக்கு தண்ணியில மீனை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தூண்டில போடக்கூடிய கட்சியாக, அதனுடைய பிரதான கட்சியாக, முதன்மையான கட்சியாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். இதை முழுக்க திராவிட மாடல் என்று சொல்லி நாடு முழுவதும் ஏற்றுக்கொண்டு விட்டது, உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள போகிறது என்பதால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இன்றைக்கு நாடு முழுவதும் இந்த சனாதனத்தை அழிப்போம் என்ற அந்த மேடையிலே பேசுவது இருக்கிறது அல்லவா, உதயநிதி பேசியிருக்கிறாரே, அதுல துவங்கியதுதான். உதயநிதி இன்னும் சற்று படிக்க வேண்டும். நடித்து கொண்டு அப்படியே அரசியல் கொண்டவர், எதையும் படித்து வரவில்லை. ஸ்டாலின் அவர்கள் 40 ஆண்டு காலம் தன் தந்தையாரோடு அரசியல் செய்திருக்கிறார். அதனால் அவருக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரிந்திருக்கிறது, சாணக்கியம் தெரிந்திருக்கிறது. உதயநிதி பச்சை குழந்தைதான். இங்க ஒரு பப்புன்னு சொன்னா உதயநிதியை சொல்லலாம். அதனால அவர் இன்னும் அரசியல் அதிகம் படிக்க வேண்டும். இந்த மாதிரி நான் கிறிஸ்துவன் பெருமைப்படுறேன், சங்கிகளுக்கு என்ன ஆகுறது, வைத்தறிச்சல் வருகிறது என்றெல்லாம் குழந்தைத்தனமாக எல்கேஜி யுகேஜி மாதிரி பேசுறதுங்கிறது அவர் தவிர்க்கணும். அது அவர்களுக்கு நல்லது. ஜெயகண்ணன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது அதான் நீங்க முதல்ல கேட்ட கேள்விதான். அதாவது திமுக வந்து மைனாரிட்டிஸ்க்கு ப்ராப்ளம்னா உடனடியா குரல் கொடுக்கக்கூடிய திமுக, இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஏன் அதை கண்டுக்கிறது இல்ல? முதல் கேள்வி. இன்னொன்னு, ஏன் இத போய் ஒரு நிஜமா அவர் சொல்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடைய வேண்டுமோ? பக்குவம் இல்லாத பேச்சோ இது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இதையே ரிப்பீட் பண்ணிக்கிட்டே போறது அப்படிங்கறது வந்து முதல்ல பரவாயில்ல, இப்ப வந்து துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் இதை தொடர்ந்து சொல்றதுல என்ன அவருக்கு கிடைத்து விட முடியும்? இன்னொருத்தருக்கு எரிச்சல் அப்படிங்கறது வந்து அவங்க எதுக்காக எரிச்சல் அடைய போறாங்க? அவங்க எரிச்சல் அடைஞ்ச விஷயம் வேற, அதுக்கு சம்பந்தமான வழக்குகளை தான் இன்னைக்கு அவர் சந்திச்சுக்கிட்டு இருக்காரு, அது வேற. ஆனாலும் இதை வந்து எதுக்கு சொல்லி சொல்லி இந்துக்களை சீண்டுகிறாரா உதயநிதி அப்படின்ற ஒரு கேள்வி அடிப்படையில இதுல இருக்கு. அந்த கேள்விக்குமான பதிலையும் சொல்லுங்க ஜெயகண்ணன் சார். இந்துக்களை சீண்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் என்ன சொல்றேன், இந்துக்களை சீண்டுகிறாரா? இந்துக்களுக்கு பிரச்சனை என்றால் இந்துக்கள் எந்த இந்துக்களால பிரச்சனை? கிறிஸ்தவர்களால இந்துக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதாவது உங்களுக்கு இஸ்லாமியர்களால ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? ஒரு இந்துக்கு இன்னொரு இந்துவால பிரச்சனை இருக்கு. சரி, இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு இன்னும் ஒரு விரிவா சொல்றேன் பாருங்க. இந்து மதம் என்றைக்கு சமத்துவத்தை பேசி இருக்கிறது, இந்து மதம் என்றைக்கு சமாதானத்தை பேசி இருக்கிறது. இந்து மதம் மற்றும் முதல்ல மதமா? நான் அந்த மதம் உங்களுக்கு வேண்டாம். இந்து மதம், அப்ப இந்து மதத்தை அவர் சொன்னது அப்ப கரெக்ட் தான். அப்ப இந்து மதம் வேண்டாம் அப்படி அந்த அர்த்தமா? இல்ல, ஒரு பிரச்சனைகள் இருந்தா அந்த பிரச்சனையை சரி செய்தால் சரியா இருக்குமா, இல்ல அதை பத்தி அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தா சரியா இருக்குமா? அவருக்கு நான் பொறுமையா கேட்டேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில். இந்து மதம் என்பது தனித்துவமான ஒரு மதம் கேட்கிற கேள்வி. இந்து மதத்தில் சைவம் இருக்கிறது, வைணவம் இருக்கிறது, கௌமாரம் இருக்கிறது, இன்னும் சொல்ல போனால் பல்வேறு வழிபாடுகளை உள்ளடக்கிய வழிபாடு இருக்கிறது, எத்தனையோ வழிபாடு, நாத்திகத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மதம் இந்து மதம். அவர்கள் இந்து மதத்திலே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது சாதிய ரீதியாக பிளவுபட வைத்து சனாதன ரீதியாக பிரித்து வைத்து சனாதனம் என்பது வந்து சமத்துவம், அதாவது அவர்கள் சொல்லுகின்ற செய்தி சனாதனத்தை பின்பற்றினால்தான் இந்து மதம் வளரும் என்று சொல்லுகின்ற போது அந்த சனாதனம் என்ன என்பதை கேள்வி கேட்பதுதான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுடைய கருத்தாக இருக்கிறது. அந்த சனாதனத்தை எதிர்த்து களமாடுகிற காரணத்தால் இந்தியா முழுவதும் அவர் மீது எரிச்சல் விட்டிருக்கிறார்கள். அந்த காரணத்தினால் அவர் சொல்லுகின்ற செய்தி இந்து மதத்தில் இருக்கிற சங்கிகள் என்பதை யார் என்று வரையறை இல்ல, இந்துவாக இருந்து சொன்னா கூட பிரச்சனை இருக்காது சார். இந்து மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்து பேசும் பொழுது பிரச்சனை வராது. நீங்க சொல்ற மாதிரி இங்க இருக்கிற யாரும் இன்னொரு மதத்தை பார்த்து கேள்வி கேட்கல, எல்லாரும் ஒரே மத நல்லிணக்கத்தோட தான் இருக்கும், அந்த மதத்துக்குள்ள யாரும் போல. ஆனால் இந்து மதத்தை பத்தி எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பது அப்படிங்கிறது சரியாக இருக்குமா வேறொரு இடத்துல இருந்து கொண்டு? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தவறுகளை, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிளவுகளை, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை சொல்லிக்கொண்டேதான் இருக்க முடியும். எப்போது இந்த இந்து மதம் வந்து சமத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறது அதுவரை இந்த சனாதனத்தை எதிர்த்து போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்றைக்கு இளம் தலைவராக இருந்திருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார் என்றால் அது உண்மை இருக்கிறது. நீங்கள் நினைக்கிற போது கலைஞருடைய நிலைப்பாட்டையோ ஸ்டாலின் அவர்களுடைய நிலைப்பாட்டையோ துணை முதல்வர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் பெரியாருடைய நிலைப்பாட்டை எடுக்கிறோம். அதாவது அறிஞர் அண்ணாவுடைய நிலைப்பாட்டை தளபதி மு.க. ஸ்டாலின் எடுத்தால் நாங்கள் பெரியாருடைய நிலைப்பாட்டை துணை முதல்வர் எடுக்கிறார் என்பதுதான் உண்மை. அதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் சனாதனம் என்றால் என்ன அப்படிங்கிற கருத்தை வந்து எதிரொலிக்கப்படுகிறது. அந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்துத்துவா தகர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்து வலுப்பெற்றிருக்கிறது. தேசிய அளவுல தனக்கு ஒரு பிம்பம் கிடைக்குதுன்றதுக்காக தொடர்ந்து அதை பேசுறாரா? அகில இந்திய அளவில் இது சனாதனத்தை எதிர்த்து பேச வேண்டிய காலகட்டம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மீது அதாவது இந்து மக்களுக்காக நாங்கள் போராடுகிறோம், இந்துத்துவாவை வலியுறுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அரசியலில் வெற்றி பெறுவதை தடுக்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அந்த காரணத்தால் இளம் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு பதவி, அது தனி.
அதை தாண்டி வந்து சமூகத்திற்கு கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்காலத்தில் வழிநடத்தக்கூடிய தலைவராக இருக்கிறார். அப்படி தெளிவாக சனாதனத்தை எதிர்த்தால் மட்டுமே இங்க களமாட முடியும். அப்படி இருக்கும்போது அதற்கான பதில்களை நீங்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய ஒரு தனிப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் எதிர்த்து பேசக்கூடாது. இல்ல சார், வாக்குன்னு வரும்பொழுது வந்து தலைவர் ஸ்டாலின் அவர்களே என்ன சொல்றாரு, என் கட்சிக்குள்ளே 80% இந்துக்கள் தான் இருக்காங்க, இங்க பாருங்க அமைச்சர்கள் பாருங்க, எல்லாம் மக்கள் எங்களுக்கு 80% மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கிறாங்கன்னு அந்த நேரத்துல மட்டும் நீங்க எந்த பிளவையும் பார்க்காம எல்லாரையும் சேர்ந்துக்கிறீங்க. மத்த நேரத்துல மட்டும் இந்து மதத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு பேசுறீங்களே, என்ன அது சரியா இருக்குமான்னு நான் கேக்குறேன். அப்ப சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க சரி செய்யாம வெறும் இத வந்து குறைகளை மட்டுமே காட்டி பேசுறதுங்கிறது சரியா இருக்குமான்னு கேக்குறேன். ஒரு அண்ணன் என்னுடைய மூத்தவர் அவர் சொன்னார் பாத்தீங்களா, இங்க இருக்கக்கூடிய இந்து மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடவில்லை. ஏன் ஓட்டு போடவில்லை யோசிங்க. 80% இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, அதாவது இந்துக்கள் ஓட்டு போட்டா ஜெயிச்சிருவோம்னு சொல்றாங்களா அண்ணன்? இதைத்தான் தவறு என்கிறோம். நீங்கள் மத ரீதியாக ஒரு வாக்கு கிடைக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதுதான் தவறு. அப்ப இந்த மாதிரி மட்டும் பேசலாமா சார்? அப்ப சிறுபான்மை சமூகம் நீங்க வந்து எங்களுக்கு அரணாக இருப்பீங்க, நீங்க அப்ப அவங்களாலதான் நம்ம ஜெயிச்சோம். இப்ப கூட நீங்க வந்து டிமாண்ட் எல்லாம் கொடுங்க, உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ கோரிக்கைகளை கொடுங்க, இந்த அரசு நிறைவேற்றும்னு சொல்றது அது வந்து எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? ஒரு அரசு அனைவருக்குமான அரசாகத்தானே இருக்கணும். இதைத்தான் தமிழ்நாட்டுடைய பகுத்தறிவு அரசியல் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். கோயிலுக்கு போன எல்லாம் வாக்குகளை வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு போடுவாங்க என்று நினைக்கிறது உங்களுடைய தவறு. கோயிலுக்கு போய்விட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுவான் என்பதுதான் நடைமுறை இருக்கக்கூடியது. ஏன்? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான கட்சியாக இருக்கிறது. அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு வேறு, ஆனால் மக்கள் நல அரசாக இருக்கிறது, மக்கள் நல கட்சியாக இருக்கிறது. அதனால மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் வழி நடத்துகிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு இடமில்லை என்பது ஏற்கனவே முடிவாகிவிட்டது. அதற்கான காரணம் வாக்கு வங்கியாக இந்துக்களை பயன்படுத்திக்கிட்டு, ஆனால் உங்களை வந்து யாருக்கு அவங்க கோரிக்கைகளை மட்டுமே நிறைவேற்றக்கூடிய அரசாக இந்த திமுக அரசு இருக்கிறதா? இதுதான் திராவிட மாடலா? நான் இன்னும் தெளிவாக சொல்றேன். மற்ற மாநிலங்களில் நீங்கள் வந்து மத அரசியலை செய்வது போல தமிழ்நாட்டில் உங்களால் செய்ய முடியவில்லை என்ற காரணம் எதற்காக வந்தது? உங்களால் தமிழ்நாட்டிலே வந்து பெரும்பான்மை இந்து மக்களுடைய ஓட்டை வாங்க முடியாம அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது. சரியான மக்கள் நல அரசாக இருக்கிறது. அதனால் உங்களால் அரசியல் செய்ய முடியவில்லை. உங்களுடைய வந்து எல்லா விதமான வந்து அவதூறு பிரச்சாரங்களையும் முறியடித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடத்துகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மக்களுக்கான அரசாக இருக்கின்ற தனிப்பட்ட பக்தி வேறு. ஆனால் பகுத்தறிவின் காரணமாக இங்கு உள்ள மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இந்து சமய மக்களாக, கிறிஸ்தவ மக்களாக. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏத்துக்கலாம். அப்ப ஒட்டுமொத்த இந்தியால 3 முறை வந்து பிஜேபி வந்துடுச்சு. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பிஜேபியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், தமிழ்நாடு, கேரளா அந்த மாதிரி சில மாநிலங்கள் தவிர, அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா? மற்ற மாநிலங்களில் பகுத்தறிவு, பெரியாரை போல் பகுத்தறிவு பேசிய தலைவர்கள் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை போன்ற கட்சி மாநிலத்தில் இல்லை, மற்ற மாநிலங்களில். அதனால் பாரதிய ஜனதா கட்சி ஏமாற்றி ஆட்சிக்கு வருகிறார்கள். அதை எதிர்த்துத்தான் எங்களுடைய இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார், சனாதனத்தை எதிர்க்கிறார். அந்த காரணத்தினால் மிகப்பெரிய வெற்றியை அகில இந்திய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கூட்டணியாகவோ இல்ல தனிப்பெரும் கட்சியாக வளர்ந்து வருகின்ற காலத்தில் அதையும் நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம். இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற பகுத்தறிவு அரசியலை பேசுவதுதான் இன்றைக்கு எங்களுடைய பணியை தவிர இவர்களை போல வந்து பக்தியின் அடிப்படையில் மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சி எங்களுக்கு தெரியாது. ரைட். நித்யானந்தம் சார், அதாவது இந்து மதத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாங்க சொல்லிதான் ஆகணும். பிரச்சனைக்கு அதுதான் வந்து அப்பதான் சமூக நீதி சமத்துவம் கிடைக்கும், அதுதான் திராவிட மாடல், அதை தான் உதயநிதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படித்தான் உங்களுக்கு தோணுதா? அதெல்லாம் சும்மா ஒரு பிரச்சாரத்துக்காக பேசுறது. எல்லாரும் இந்த நாட்டு மக்கள், ஒரே நாடு ஒரே மக்கள் என்று சொல்லுகின்ற போது இதுல வேறுபாடே கிடையாது. இந்து, கிறிஸ்தவ, முஸ்லிம் வேறுபாடே கிடையாது, மொழி வேறுபாடே கிடையாது, மாநில வேறுபாடே கிடையாது. 80 விழுக்காடு இந்துக்கள் இருந்தும் இங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறவில்லை என்று ஆதங்கத்தோடு நான் சொல்லவில்லை. இந்துக்களை வெறியூட்டி வாக்கு பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே பாஜக செயல்படவில்லை என்பதைத்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். அதைத்தான் அவரும் எடுத்துக்கிறார். இப்போ தமிழ் மக்கள் இந்துக்களாக இருந்து கோயிலுக்கு போவாங்க, ஆனா ஓட்டு போட மாட்டாங்க. தமிழ் மக்கள் கோயிலுக்கு போவாங்க, பெரியார் தோற்று போயிட்டாரு. பெரியார் கடவுளுக்கு அர்ப்பித்தவன் முட்டாள் தானே சொல்லிருக்கிறாரு. அப்ப பெரியாருடைய கொள்கைக்கு விரோதமானதான தமிழர்கள் அத்தனை பேர் கோயிலுக்கு போறாங்க. இவர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அண்ணா வழியை பின்பற்றினார், உதயநிதி பெரியார் வழியை பின்பற்றுகிறார். பெரியார் வழியை பின்பற்றினா கோயிலுக்கே போகக்கூடாது. கிறிஸ்துமஸுக்கு நீங்க போறீங்களா? எதுக்காக போறீங்க? இயேசு பிறந்த நாளுக்கு போறீங்க. இயேசு யார்? இயேசு பிரான் அவர்கள்
உலகத்துல பல பேர் மதிக்கக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடவுள், கடவுளின் தூதன். அவருடைய விழாவுக்கு உங்களால போகும் பொழுது அதைத்தானே பெரியார் சொல்லியிருக்கிறார், மூட நம்பிக்கை, இதை நீங்கள் செய்யக்கூடாது. எப்படி அவர் உதயநிதி பெரியார் வழியில போறாருன்னு இவர் சொல்றாரு? ஏதாவது கொஞ்சமாவது அர்த்தம் இருக்கா? அதனால சிந்திச்சு பேசுங்க. ஏதாவது பெரியார் கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டார், எல்லா மதத்து கடவுளையும் தான் சொல்லிக்கிறார், இந்துக்களுக்கு மட்டும் சொல்லுற. இப்ப நீங்கள் சொல்வது உண்மையானால் இந்து கடவுள்கள் மட்டும் இல்லை, கிறிஸ்துவ கடவுள் இருக்கிறார்கள், இஸ்லாமிய கடவுள் இருக்கிறார்கள். அங்கே மூட நம்பிக்கையோ பகுத்தறிவுக்கு எதிரான கருத்துக்களோ ஏகப்பட்டது இருக்கின்றன. ஆனால் அது அவர்களுடைய பிரச்சனை, அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதுபோல இந்துக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் கடவுளை பற்றி, புராணத்தை பற்றி எல்லாம். தமிழ் இந்துக்களுடைய மொழி, அது காட்டுமராண்டி மொழி என்று ஏன் சொன்னார்? திருக்குறள் ஒரு தெய்வ திருக்குறள், அது அதையே அவர் மலத்தில் ஒரு தங்கத்தட்டில் வைத்த மலம் என்று சொல்லுகிறார். தமிழன் சிலப்பதிகாரத்தை பெருமைப்படுத்தியவன், ஐம்பெரு காப்பியங்களை ஏற்றவன். அதில் இருக்கக்கூடிய சிலப்பதிகாரம் விலைமாதர்களுடைய கதை என்று பெரியார் ஏன் சொல்லுகிறார்? சொல்லுங்க எல்லாம் உதயநிதிய பெரியார் திட்டத்தை. பெரியார் என்ன சொன்னாரோ எல்லாம் சொல்லுங்க. பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. பெரியாருடைய வழியில வரோம் சொல்லி சனாத்தனத்தை ஒழிக்கிறதுக்கு மட்டும்தான் வேலை. அப்போ கிறிஸ்துவ இஸ்லாமியர் ஓட்டு மொத்தமா வாங்கணும். இந்துக்கள் பிரிஞ்சு இருக்கிறாங்க, அதனால மொத்தமா போட மாட்டாங்க. அதுல உள்ள பாதி நமக்கும் வரும். இந்த ஒரு நப்பா செயல எத்தனை நாள் ஓடும் வண்டி? எம்ஜிஆர் செயலரா இருந்த போது இந்த வண்டி எங்க ஓடுச்சு? ஒன்னும் ஓடல. சரியான ஆளுமைகள் இங்க இல்ல. அதனால உங்களோட கொள்கைக்கோ கோட்பாடுகளுக்கோ தத்துவத்துக்கோ இங்க மக்கள் போடல. இல்ல போட்டிருந்தா கோயிலுக்கு போக மாட்டாங்க. இங்க போட்டதுக்குன்னா ஸ்டாலின் அவர்கள் உயர்ந்த ஒரு தலைவராக கருணாநிதியோடு 40 ஆண்டுகள் இருந்திருக்கிறார். ஆனால் வேறு கட்சியில அப்படி யாரும் இல்லை. அந்த வெற்றிடத்தை ஸ்டாலின் நிரப்பியிருக்கிறார்கள். அந்த கற்பனையிலே நீங்கள் எப்பொழுதுமே இருக்க முடியும். இங்கே யாருமே இல்லை என்று கருத வேண்டாம். திடீரென வருவார்கள், நிச்சயமாக மக்கள் மதிப்பை பெறுவார்கள். ஒரே தேர்தலில் எம்ஜிஆர் பெற்றார், ஒரே தேர்தலில் எம்ஜிஆர் பெற்றார்கள். ஜெயலலிதா அரசியலிலே அதிகமாக இல்லாமல் கருத்துக்களை மட்டும் சொல்லி வந்த அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இவர்கள் 2 பேரும் உயிரோடு இருக்கின்றவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிலை எவ்வாறு இருந்தது என்பதை இங்கே பேசக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்லாத ஆதரிப்பவர்கள் அத்தனை பேருமே ஏன் அவர்கள் உயிரோடு இருக்கும் போது, ஆளுமைகள் இருக்கும் போது நீங்க வெற்றி பெற முடியவில்லை? ஆக வேறு வழி இல்லாமல் இருக்கிறது இதுதான், எடுத்துட்டு போ அப்படின்னு மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்க போனா எல்லாமே அப்படித்தாங்க இருக்கு, கொஞ்சம் அழுகிதான் இருக்கு, என்ன பண்றது, சரி அதையாவது கூட பாதி கட் பண்ணி பாதி எடுத்துட்டு போறாங்க. அதனால அழுகல் முதல்வர் தான் இங்க இருக்கிறது, வேற ஆள் இல்லைங்கிறதுனால. அதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த தேர்தலில் நீங்க முயற்சி பண்ணலாம். இல்லைன்னா இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இறுதி தேர்தலாக அமையும். இந்த கூட்டணி பலம் இருக்கின்ற வரைதான் இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல ஜெயகண்டன் சார், உண்மையிலேயே ஒரு சந்தேகம் என்னன்னா, நிஜமாவே ஒரு ரம்ஜான் நோன்புக்கு போறாங்க, போறாரு, கிறிஸ்துமஸ்க்கும் போறாரு. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி நான் இந்து அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் இந்துன்னு சொல்லியிருக்காருன்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி எந்த ஒரு இந்து கோயிலுக்கோ ஒரு இந்து விழாவுக்கோ ரொம்ப பெருமையாக அவர் கலந்து கொள்வதில்லையே, ஏன்? அதுல என்ன சார் ப்ராப்ளம்? அங்க என்ன, அவர் இந்துவா இருக்கார், முஸ்லீமா இருக்கார், கிறிஸ்டியனா இருக்காரு, அப்ப அங்க எங்க இருந்து பிரச்சனை? அப்ப எல்லா இடத்துக்கும் போக வேண்டியதானே, எல்லா விஷயத்தையும் பார்க்க வேண்டியதானே சார்? பல விவாதங்களில் நான் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறேன். கிறிஸ்தவ மதம் என்பது தோன்றியதற்கான வரலாறு இருக்கிறது, இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கான பதிவுகள் இருக்கின்றன, அந்த மதத்தை பின்பற்றுவதற்கான காரணங்கள் இருக்கிறது, இது தனி. இஸ்லாமிய மதத்தில் அவர் உருவான நபிகள் இருந்தார்கள், அந்த நபிகளின் வாயிலாக கருதப்பட்ட கருத்துக்கள் இருந்தது, அந்த கருத்துக்களை பின்பற்றுகின்ற மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கான அதற்கான வாய்ப்புகளை என்ன என்று உலக அளவில் அந்த மதம் பரவி இருக்கிறது, அந்த மதத்திற்கான வழிபாட்டு உரிமையாக இருக்கு. இந்து மதத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்து மதத்தில் சொல்லப்படுகின்ற பெரியாரும் இந்து மத கடவுளை மட்டும்தான் சொன்னாரா, இல்ல அவர் எல்லா கடவுளையும் சொன்னாரா? எல்லா விதமான கடவுளையும் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல அப்ப பெரியார் வழியை ஃபாலோ பண்ணக்கூடிய உதயநிதி அவர்கள் அதைத்தானே செஞ்சிருக்கணும். ஒரு செய்தியை சொல்லுவேன், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் மட்டும் இல்ல, அனைத்து மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளையும் மறுத்தவர் தான் பெரியார். ஆனால் கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும் பெரியாருடைய கொள்கையாக அண்ணனை போன்றவர்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது.
எத்தனையோ பல்வேறு கொள்கைகள் இருந்தன. அதனை கடவுள் மறுப்பும் ஒன்று. இன்றைக்கு பெரியார் திடலில கிறிஸ்தவர்கள் மாநாடு நடத்துகிறார்கள், இஸ்லாமியர்கள் மாநாடு நடத்த, ஏன் இந்து மாநாடு நடத்தலாமே. அந்த பெரியார் திடலில் போய் கடவுள் இல்லை என்று சொன்ன பெரியாருக்கு அருகில் இருந்து கொண்டு நீங்கள் கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடிய சொல்லிட்டு தானே இருக்காங்க, காலங்காலமா அதை சொல்லிட்டு தானே இருக்காங்க. அது இல்ல பிரச்சனை. அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கிறாரு, அவர் வழியில வராங்க அப்படின்னா எல்லா கடவுளையும் மறுக்கணும். அதுல ஒரு சில கடவுளை நாங்க மறுக்க மாட்டோம், ஒரு சில கடவுளை மறுப்போம் அப்படின்னா அது எப்படி சரியா இருக்க முடியும்? முழுமையா சொல்ல விடுங்க. பெரியார் மறுத்த கடவுள் மறுப்பு என்ற அந்த கொள்கையை இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் அந்த பெரியார் திடலிலே போய் கடவுள் சம்பந்தப்பட்ட மீட்டிங் பொதுக்கூட்டங்கள் நடக்கிறது. அதுதான் அவர்களுடைய எதிர்வினை. அங்கதான் வெளிப்படுகிறது. சொன்னால் அந்த இறைவன் இருக்கிறான் என்பதை அந்த இடத்துலயே போய் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. நடத்துறாங்க என்னங்க நீங்க சத்திரத்தை வாடகை கூட்டா எவன் வேணா நடத்துவான். எங்களுக்கு அந்த இஷ்டம் இல்லை, அவ்வளவு நடத்தல. இறைவனின் பெயரால் கூட்டாளிகள் கூட்டாளிகள் நீங்க கேளுங்க. இறைவனின் பெயரால் நீங்கள் மக்களை பிரித்தாளுகிறீர்கள், அதனால இறைவன் இல்லை என்று சொன்ன ஒரு பெரியார். இதுதான் உண்மையான கருத்து. உங்களுடைய மதம் என்பது மக்களை பிரித்தாளுகிறது, அதனால எனக்கு மதம் தேவையில்லை, அந்த மதத்தை கொண்டு வந்தது இறைவன் என்றால் அந்த இறைவனும் தேவையில்லை என்று சொன்னதுதான் வரலாறு. இறை நம்பிக்கை என்பது தனிப்பட்ட ஒழுக்கத்தை சார்ந்தது. ஆனால் நீங்கள் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்துவது என்பது பொதுமக்களுடைய எதிர்ப்பு உணர்வு என்ற காரணத்தினாலதான் அவரை செயல்படுத்தினார். அந்த காரணத்தினால்தான் அந்த கொள்கை இன்றைக்கு நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்து ஆண்டுகிறார் என்ற போது இதற்குரிய உண்மையான எதிர்ப்பு உணர்வை நீங்கள் வேண்டும் என்றால் மக்கள் சமத்துவம். நான் என்ன சொல்றேன், கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களும் நீங்க சகோதரர்களா நினைக்கக்கூடிய சூழல் இல்லையா? நீங்க இந்து மதம் என்றைக்கு நினைக்கிறது? நீங்களா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார், அப்படி எங்கேயுமே இங்க இல்லையே. நடைமுறையில மக்கள் யாருமே அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல. எல்லாரும் ஒன்னாதான் இன்னி வரைக்கும் பழகிட்டு இருக்காங்க தொடர்ந்து. அதாவது ஒரு சிலர் மட்டுமே பரப்பக்கூடிய விஷயமாக இது இருக்கான்றதுதான் கேள்வி. தமிழ்நாட்டுல இருக்கு, பீகார்லயும் உத்தரப்பிரதேசத்துல இருக்கா? உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்கள் மீது தாக்குதல் எத்தனை தாக்குதல் நடத்தப்படுகிறது? அந்த மாதிரியான செய்திகளை நீங்க வரல பார்த்து பத்திரிகைகளை படிக்கலையா, ஊடகங்களை படிக்கலையா? நீங்க அதை மட்டுமே படிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் தாக்கப்படுறது செய்திகள் இருக்கு, அதை இந்த பக்கம் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. எல்லாமே தான் நடந்துகிட்டு இருக்கு. தாக்குதல் வரும்பொழுது அது மதம் இல்ல, எல்லா பக்கமும் தாக்கப்படுகிறார்கள். அது எல்லா சம்பவம் நடக்கும்போது நீங்க ஒரு சைடு மட்டும் காட்டுறீங்க, இன்னொரு சைடு எக்ஸ்போஷரே காட்ட மாட்டேங்கிறீங்க. அது அந்த இடத்துலதான் கேள்வி வருது. ஏன் இந்துக்கள்னா ஏன் இப்படி ஒரு விஷயத்தை இந்த திராவிட மாடல் பின்பற்றுகிறது? ஏன் இந்துக்கள் பத்தி மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க? இந்துக்களுக்கு ஒரு தாக்குதல்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, இந்து மதத்துக்கு ஒரு பிரச்சனைனா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு பொழுதுதான் இந்த கேள்வியே வருது, இல்லைன்னா வரவே வராது. நான் ஒரே ஒரு செய்தி சொல்றேன். நீங்க இந்துக்கள் என்ற பெயரில் பெரிய அளவில் மோதல் போக்கை கடைபிடிப்பால் தான் நீங்க இந்துக்களை பத்தி பேசுறது இல்ல. நாங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டி சொல்லுகின்ற செய்தியையும் வெகுஜன மக்களாக இருந்து இந்து மக்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் நீங்க கருத்தியல் ரீதியாக துன்புறுத்துவதே தவறு. தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்லணும்னு சொல்றது தவறு. தீபாவளியோட கருத்து எங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒப்பான கருத்து கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை தான் நாங்க தமிழ்நாடு அரசியல் பின்பற்ற முடியும். தீபாவளிக்கு ஏன் இல்ல தீபாவளி நீங்கள் சொல்லுகின்ற கருத்து தீபாவளிக்கான வரலாறு எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை, அது உண்மை இல்லை. அந்த காரணத்தால ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த காரணத்தினால தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல முடியாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை தான் ஆட்சியில் நடத்தும். நீங்கள் ராமருக்கு எப்படி விழா எடுக்கிறீர்கள், உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை அரசு நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையை தான் தமிழ்நாடு அரசு பின்பற்ற முடியுமே ஒழிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்தை நாங்கள் பின்பற்ற முடியாது. சரி, அல்ல கேள்வியே இங்க இந்துக்களை ஏன் தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்கீங்க? இதுதான் திராவிட மாடலா? எப்ப பாரு இது ஒரு விஷயத்தை பேசும் பொழுது ஒரு அந்த எதிரில இருக்கிறவங்களை நீங்க ஒரு அவங்க அப்பீஸ் பண்ணுன்றதுக்காக இந்த விஷயத்தை ஒரு அரசியலுக்காக இதை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்களா? தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டுல நீங்களே சொல்லிட்டீங்க இந்துக்கள் வாக்களிக்கிறாங்க, இங்க எந்த பிரிவினையும் கிடையாது, இங்க எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. அப்படி தமிழ்நாட்டுல இதை தொடர்ந்து பேச வேண்டிய அவசியம் எங்க வருது? எதற்காக இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்கன்றதுதான் கேள்வி. இந்துக்களுக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவாக பேசுவதாக நீங்கள் நினைப்பது இந்துத்துவாவுக்கு எதிரான மனநிலையாக நீங்கள் கட்டமைக்கிறீர்கள். இந்துக்களுக்கு எதிராக பேச வேண்டிய அவசியம் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெகுஜன இந்துக்கள் ஓட்டுகள் போட மாட்டார்கள். அதுதான் உண்மை. உண்மை என்னவென்றால் திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்கின்ற கட்சி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்ன கணியன் பூங்குன்றனாரின் வழி வந்த தமிழர்களின் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம்.
அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது அறிஞர் அண்ணாவும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அடிப்படையில் எங்களுக்கு இஸ்லாமியர்கள் என்றோ இந்து என்றோ கிறிஸ்தவர் என்ற பாகுபாடெல்லாம் கிடையாது, எல்லா மதமும் எம்மதமும் சம்மதம் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அதே நேரத்தில் ஒரு மதத்தில் நிலவுகின்ற அந்த சீர்கேடுகளை சுட்டிக்காட்ட வேண்டிய அவசியம் ஒரு கட்சிக்கு ஆட்சிக்கு வருகின்ற போது இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிய கருத்து சரிதான். சரி, உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு பண்ணுங்க சார். நித்யானந்தம் சார். இந்துக்கள் அவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படி வாக்களிக்கக்கூடிய இந்துக்களை புண்படுத்துவதும் தீண்டுவதும் ஏன் என்று அவர்கள் தான் சொல்ல வேண்டும். அந்த கேள்வி அதுக்கு பதில் வரல. புரியுதுங்களா? இப்ப இதுல தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்திக்கோ கிருஷ்ண ஜெயந்திக்கோ நாங்கள் வாக்களிப்பது கிடையாது. வைகுண்ட ஏகாதசி கீர்த்திகை போன்ற நாட்களிலே விரதம் என்பார்கள். நாங்கள் மூக்கை பிடிக்க தின்போம் என்று கருணாநிதி சொன்னார்கள். ஆக இந்துக்களுடைய பழக்க வழக்கங்களை ஏளனப்படுத்துவது, இந்து கடவுள்களுக்கு வரலாறு கிடையாது என்று சொல்வது, இந்து என்ற அந்த சனாதனம் என்பது என்றைக்கு தோன்றியது என்றே தெரியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கான பழமையானது என்பதுதான் சனாதனத்தினுடைய பொருள். சனாதனம் ஜாதி கிடையாது. சனாதனம் என்பது இந்த மாதிரியான கலாச்சாரத்தை கொண்ட ஒரு முன்னோர்களுடைய தாய் தந்தையரை மதிக்க வேண்டும், ஆசிரியரை மதிக்க வேண்டும் போன்ற பல நல்ல அம்சங்களை கொண்ட ஒரு வாழ்க்கையாக வாழ்வியலாக இம்மாறி இருக்கிறது. இதுதான் சனாதனம். இது என்றைக்கு தோன்றியது என்பது எவருக்கும் தெரியாது. சொன்னாரு கிறிஸ்துவ மதத்துக்கு இஸ்லாமியருக்கு என்றைக்கு தோன்றியதுன்னு தெரியும். உங்க தாத்தாவை நீங்க பார்த்திருப்பீங்க, உங்க பொண்ணு தாத்தாவை பார்த்திருக்கீங்களா? சொன்னா கேட்கணும். உங்க அப்பா சொன்னா கேட்கணும், உங்க தாத்தா சொன்னா நீங்க கேட்கணும். ஏன்னா அவங்களெல்லாம் நமக்கு தெரியாது, எந்த ஊர்ல இருந்தாங்க தெரியாது, ஊர் மாதிரி கூட வந்திருப்பாங்க. அதனால புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சு நாம எதையுமே பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, இந்த வாழ்த்து சொல்றதுனால இதுல மூட நம்பிக்கை இருக்கு, இந்த கருத்துல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார்கள் அல்லவா? நான் என்னை இந்துக்களை இவர் தீண்டுகிறார் என்று சொல்லிட்டேன். அந்த வேலையை நான் கேட்கிறேன். இஸ்லாத்திலையும் கிறிஸ்துவத்திலையும் எல்லாமே நம்பக்கூடிய அளவில் பகுத்தறிவாகத்தான் இருக்கிறதா? அவர்களை நோகடிப்பதற்காக கேட்கவில்லை. வரலாறு இவர்களுக்கு தெரியுமா? அன்னைக்கால வரலாறு. அதனால ஜீசஸ் இன்றைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறார்கள் 25ஆம் தேதி. அந்த பிறந்தநாள் ஆண்டுதோறும் அந்த 25ஆம் தேதி தான் வரும். தமிழ் ஆண்டு போல நட்சத்திரம் நாள் பார்த்து வராது. உலகத்தினுடைய கோளின் அடிப்படையிலே நமக்கு ஏற்படுகின்ற பிறந்த நாள் அவர்களுக்கு கிடையாது. 365 நாள் ஏன் ஒரு ஆண்டு என்ற விளக்கம் கூட அறிவியல் பூர்வமாக கிடையாது. அப்படி இருக்கக்கூடியதை நீங்கள் நம்புகிறீர்கள். பிறப்பே எப்படி என்று சொன்னால் ஆதியிலே பிறந்தவர் என்றுதான் சொல்லுகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பகுத்தறிவு போய் அந்த ஆதியிலே பிறந்தவர் என்று சொல்வதை பெருமையாக கொள்ளக்கூடிய நீங்கள் இங்கே சொல்லக்கூடியதையும் வாக்கு செலுத்துகிறார்கள், மதிக்கிறார்கள். ஏன் அவர்களுடைய விழாவுக்கு போகக்கூடாது, வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது? இந்த நொண்டி சாக்கம் தான். முட்டாள்களாக மக்கள் இருந்து உங்களுக்கு வாக்களிக்கின்ற வரைதான் மக்களுக்கு மாற்று தேவை. இன்னும் இந்த மாற்றம் கல்ல படல. இன்னொரு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ, ஏன் இப்ப அண்ணாமலை கூட சொல்லலாம் இனிமே. அப்படி வரும் பொழுது உங்களுக்கு சரியான பாடம் கிடைக்கும். சனாதனத்தை நீங்க பேசிதான் பாவம் காங்கிரஸே காலி பண்ணிட்டீங்க, வடக்கே எல்லா கட்சியும் காலி பண்ணிட்டீங்க. இப்ப தமிழ்நாட்டையும் இதே சனாதனம், இதே ஹிந்தி உங்களை காலிப்படுத்தும் என்பதை நான் இன்றைக்கே சொல்லுகிறேன், எழுதி வைத்தேன். ஓகே, கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்கள் இருவருக்குமே மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.